நீங்கள் காட்டும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள் பல. மீண்டும் உங்களை ஒரு சிறுகதையுடன் சந்திக்கின்றேன். இச்சிறுகதையின் தலைப்பு திருப்புமுனை. மோகன சுந்தரம் தன் படுக்கையிலிருந்து எழுந்து மகளின் அறையை நோக்கி நடந்து வந்தார். அங்கே மேசையில் அவளது வளையலும் சங்கிலியும் தேடுவாரிட்டு கிடந்தது. அன்று வெள்ளிக்கிழமை நீராடச் சென்றிருப்பாளோ என்று பார்த்தபோது அங்கு எந்தவித ஒரு சத்தமும் கேட்கவில்லை. எங்கே போயிருப்பாள் என்று பலமுறை யோசித்தார். ஒருவேளை காண்டீவனை சந்திக்கப் போயிருப்பாளோ? பள்ளிக்கூட காதல் இன்று வரை தொடர்வது அவருக்கும் வேதனைதான். அத்தை மகன் வருண் இவளுக்காக காத்திருக்க, இவள் அர்த்தமில்லாத இந்த காதலுக்கு பின்னால் ஓடித் திரிவது அவருக்கு பெரிதும் எரிச்சலை தந்தது. காண்டீவன் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல. தந்தை குடிகாரன். குடிபோதையில் செய்த தவறுகள் கொஞ்சம் அல்ல. சமூகத்தில் அவனுக்கு மதிப்பும் அல்ல. அவனது மகன் காண்டீவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? பலவாறு சிந்தித்து காண்டீவனின் இருப்பிடத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது இருவரும் பஸ்ஸில் ஏறுவதை பார்த்து உடனே வீடு திரும்பினார். எல்லாம் கைமீறி போய்விட்டது. இருவரும் சேர்ந்து எங்கேயோ பயணம் போகின்றார்கள். ஒருவேளை வீட்டை விட்டு ஓடிவிட்டாளோ என்று கூட நினைக்க தோன்றுகின்றது என்று அவர் கண்கள் கலங்கின. தாயின் அழகை, தனது அறிவை கொண்டு பிறந்த இந்த ஒரே மகள் பிறந்தவுடனேயே தாயை அனுப்பிவிட்டார். அதன் பலனோ என்னவோ அபரிதமான செல்லத்துடன் மகளை வளர்த்து வந்தார். வளர வளர எல்லோர் கண்களிலும் அவள் படுவது தெரிந்தது. ஆனாலும் என்ன செய்வது? மூடி வைத்திருக்க முடியாத அழகுதானே. என்ன செய்வது என்று இப்படி பலமுறை யோசித்து யோசித்து குழம்பி, சரி, அவளுடைய விருப்பத்தையாவது நாம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லும்போது உறவினர்கள் பலர் வந்து திட்டி தீர்த்தனர். ஆனால் என்ன செய்வது என்ற இந்த வார்த்தை தான் அவருடைய மனதில் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. பார்த்து கொண்டு இருக்கும் போதே அந்த தெரு வழியாக வந்த அந்த பஸ்ஸில் இருவரும் நிற்பதை கண்டனர். பஸ் புறப்படும் வேளை சடார் என கவிதா இறங்கினாள். என்ன காரணமோ தெரியாது, டக்கண்டு வீட்டிற்குள் ஓடி வந்து கதவை சாத்தி கொண்டாள். பஸ் புறப்பட்டது. அவளின் மனம் படபட என்று அடித்து கொண்டது. ஓடி வந்து தன் கால்களில் விழுந்தாள். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று 2 முறை கூறி அவள் கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்தது. அவர் எதுவுமே பேசவில்லை. மகளை தூக்கி ஆறுதலாக ஒரு கதிரையில் இருத்தி, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி உடனே அடுக்கலைக்கு போய் இருவருக்கும் காப்பி தயாரித்து கொண்டு வந்தார். தந்தையின் அன்பை சற்றும் எதிர்பாராத கவிதா என்னதான் என்றாலும் பெற்றவருக்கு பின்னர் தான் எல்லோருடைய அன்பும் என்றார். என்ன நடந்தது கவிதா? ஏன் இந்த அழுகை? இப்போது நீ சொல்லப் போகிறாயா அல்லது அப்புறம் சொல்கிறாயா என்று கேட்கும்போது, இல்லைப்பா, சொல்லாவிட்டால் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கிறது. நான் போனவுடன் அவன் ஃபோனை எடுத்து யாரோடையோ கதைத்தான். கேட்டதற்கு என்னுடைய நண்பன் என்றான். அடுத்த நிமிஷம் நான் இதோ வருகிறேன், நல்ல தெரிவு, எக்ஸலண்ட் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டது. எல்லாம் எனக்கும் கேட்டது. நானும் அதை பார்த்து கொண்டிருந்து விட்டு
எனக்கு என்னவோ அவனுடைய போக்கில் ஒரு தவறு தென்பட்டது. ஒருவேளை என்னையும் விலை பேசுகிறானோ பணத்திற்கு என்று யோசனை வந்துவிட அவனோடு செல்வது போல போக்கு காட்டி பஸ்ஸில் வந்தேன். வாசலுக்கு வந்தவுடன் நான் இறங்கிவிட்டேன். காரணம், எனக்கு எல்லாவற்றையும் விட வருணத்தானை திருமணம் செய்வது நன்று என்று யோசிக்கிறேன். உங்கள் முடிவு என்னப்பா என்றவுடன் அவர் சிரித்தார். உனக்காக பிறந்து வளர்ந்து காத்திருக்கும் போது நீதான் பாதை மாறி போகின்றாய் என்று கவலைப்பட்டேன். பரவாயில்லையே, தெருமுனையில் வந்து இறங்கி உடனே உன் வாழ்வில் ஒரு திருப்பு முனையும் வந்துவிட்டதே என்று கூறி சிரித்தார். திருப்பு முனை என்றதும் அவள் உள்ளமெல்லாம் ஒரே அடியாக தூக்கி வாரி போட்டது. ஆம், அவனுடைய போக்கும் அவனுடைய சிந்தனையும் தவறானது என்பதை சிறிது நாட்களுக்கு முன்பே அறிந்திருந்தும் மேலும் மேலும் ஒரு பித்து பிடித்தவள் போல அவனோடு பேசியது எவ்வளவு தவறு என்று நினைத்து கண்ணீர் சொரிந்தாள் கவிதா. தந்தை அவள் கண்ணீரை துடைத்து ஆதரவாக அணைத்து கொண்டார். அழாதே, நான் இருக்கிறேன், உன் வருணத்தான் உனக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லும்போது வாசலிலே நிழலாடியது. அங்கே வருணும் தாயும் வருவதைக் கண்டு முகம் மலர்ந்தாள் கவிதா. நன்றி, வணக்கம்.